ஹலோ! இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை பேர் தெனாலிராமனும் திருடர்களும். அந்த விஜயநகரா கிங்டமில் ஒரு வருஷம் என்னாச்சு, மழையே பெய்யலையாம். அந்த நாடு ஃபுல்லாக ஒரே வறட்சி. அங்கே இருக்க ரிவர்ஸ், பாண்ட் எல்லாத்துலேயுமே தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சில இடத்துல தண்ணியே இல்லாமலும் இருந்துதான். தெனாலிராமன் வீட்லேயும் ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணறு ரொம்ப டீப்பான கிணறு, அதனால் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. ஆனால் டெய்லி அவர் அந்த தண்ணியை தான் கீழே இருந்து எடுத்து சேந்தி தண்ணி இறைச்சி அவர் தோட்டத்துக்கு தண்ணி விட்டுட்டு இருந்தார். அது தெனாலிராமனுக்கு ரொம்ப டயர்டாக டெய்லி ஃபீல் பண்ணார். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான். அந்த சமயத்தில் தான் ஒரு நாள் தெனாலிராமன் வீட்டுக்குள்ளே சில திருடங்க வந்துட்டாங்க. எப்போ போய் திருடலாம் அப்படின்னு அவங்க அங்கே ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க, தெனாலிராமனோட கார்டன்லேயே. அந்த சமயம் வெளியில் வந்த தெனாலிராமன் அந்த திருடங்களை பார்த்துட்டு அவரோட ஒய்ஃப் கிட்ட போய் மெதுவாக சொல்கிறாரு, இங்கே பாரு, திருடங்கள்லாம் வந்திருக்காங்க, ஆனால் நீ பயப்படாத, எனக்கு ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஐயோ வேண்டாங்க, அவங்க ரொம்ப பார்த்தா பயமாக இருக்குது, நீங்கள் உங்கள் அரண்மனை காவலர்களை கூப்பிடுங்க, அவங்கக்கிட்ட நம்ம பிடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் தெனாலிராமன் சொல்கிறாரு, நோ, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பிளான் இருக்குது, அவங்கள வச்சு எனக்கு ஒரு பிளான் இருக்குது, நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவங்கக்கிட்ட சத்தமாக பேச ஆரம்பிக்கிறாரு. ஏன் சத்தமாக பேச ஆரம்பிக்கிறாருன்னா, அவர் பேசுறது அந்த திருடங்களுக்கு கேட்கணுங்கிறதுக்காக. என்ன சரிம்மா பேசிகிட்டு இருந்தார் அவர் மனைவி கிட்ட, இங்கே பாரு, நம்ம நாட்டில் பயங்கர பஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால் திருடங்களும் ஜாஸ்தி ஆயிட்டாங்க. நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம வீட்டில் இருக்க எல்லா நகைகள், பணம் எல்லாத்தையும் ஒரு பெட்டியில் போட்டு நம்ம கிணறு இருக்குல்ல அதுக்குள்ளே நான் போட்டலான் இருக்கேன். ஸோ தட் அது ரொம்ப பத்திரமா இருக்கும், எல்லா பஞ்சமும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சத்தமாக அந்த திருடங்களுக்கு கேட்குற மாதிரி சத்தமாக பேசுகிறாங்க. பேசிட்டு ஒரு பெட்டியை எடுத்து அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா வேஸ்ட்டு திங்ஸையும் அந்த பெட்டிக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த திருடங்களுக்கு கேட்குற மாதிரி சத்தமாக, எல்லா நகையும் பணமும் இதில் பத்திரமா இருக்குது, நம்ம இந்த கிணத்துல போட்டலான்னு அந்த கிணத்துல தொப்புன்னு போட்டுட்டு அவங்க அதுக்கு மேலே எதுவும் பேசிக்காமல் போய் வீட்டில் படுத்து தூங்கிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த தீவ்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த திருடங்க வந்து கிணத்தை எட்டி பார்க்குறாங்க. ஓகே, இந்த கிணத்துல தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம், கீழே இறங்குறதுக்கு பதிலாக நம்ம தண்ணியை ஃபுல்லாக இறைச்சிட்டு அந்த பெட்டியை எப்படியாவது இங்கிருந்தே எடுக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் அந்த கிணத்துலேருந்து எடுத்து இறைச்சி அந்த பக்கத்தில் இருக்க கார்டனில் ஊற்றிட்டே இருக்கிறாங்க. தண்ணி எல்லாம் காலியாகும் போது எட்டி பார்க்குறாங்க, கீழே பெட்டி இருக்குது. எப்படியோ எடுத்துட்டாங்க கஷ்டப்பட்டு. அந்த பெட்டியை எடுத்து வெளியில் திறந்து பார்த்தா அது எல்லாமே வேஸ்ட்டு திங்ஸு. ஏமாந்து போயிடுறாங்க. அப்புறம் திரும்பி அச்சோ விடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி திரும்பி போகிறதுக்கு ட்ரை பண்ணும் போது தெனாலிராமன் அரண்மனை காவலர்களோட அந்த பக்கம் வந்து அவங்கள பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு, போதும் நீங்கள் எனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணிட்டீங்க, என் கார்டனுக்கு தண்ணி நிறைய இறைச்சி ஊற்றிட்டீங்க, எனக்கு ரொம்ப நல்லா உதவி செஞ்சுருக்கீங்க, இப்போ போங்க, இந்த காவலர்களோட நீங்கள் போங்க, நீங்கள் தப்பு செஞ்சீங்கல்ல, இப்போ உங்களை பிடிச்சிட்டு போகிறாங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. பார்த்தீங்களா தெனாலிராமன் எவ்வளோ பிரில்லியண்ட்டுன்னு. வந்த தப்பு செஞ்சதுக்கு தண்டனையும் கொடுத்து அவருக்கும் அவர் ஹெல்ப் பண்ணிக்கிட்ட மாதிரியும் ஆயிடுச்சு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.